இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, ஒளி இலை தகவல் தொடர்பில் ஒளியானது இலைத்தண்டின் வழியே அனுப்பப்படும் தத்துவம். ஒளி இலை தகவல் தொடர்பில் ஒளியானது இலைத்தண்டின் வழியே அனுப்பப்படும் தத்துவம். ஆன்சர் ஆப்ஷன் டி, முழு அக எதிரொலிப்பு. ஆன்சர் முழு அக எதிரொலிப்பு. இனி இரண்டாவது கேள்வி, ஒரு பொருளின் செயல்படும் விசைகளால் செய்யப்படும் நிகர வேலை அதன் கீழ்கண்ட பண்பில் ஏற்படும் மாற்றத்திற்கு சமம். ஒரு பொருளின் செயல்படும் விசைகளால் செய்யப்படும் நிகர வேலை அதன் கீழ்கண்ட பண்பில் ஏற்படும் மாற்றத்திற்கு சமம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இயக்க ஆற்றல். ஆன்சர் இயக்க ஆற்றல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். புவியில் விடுபடு திசைவேகத்தின் மதிப்பானது. புவியில் விடுபடு திசைவேகத்தின் மதிப்பானது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மிதமாக்கியமாக பயன்படுவது எது? மிதமாக்கியமாக பயன்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, D2O. ஆன்சர் ஆப்ஷன் பி, D2O. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அமினோ அமிலத்தில் உள்ள ஐசோ எலக்ட்ரிக் புள்ளி. அமினோ அமிலத்தில் உள்ள ஐசோ எலக்ட்ரிக் புள்ளி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மின்முனை கவர்ச்சியின் போது pHல் எந்த நகர்வும் ஏற்படுவது இல்லை. மின்முனை கவர்ச்சியின் போது pHல் எந்த நகர்வும் ஏற்படுவது இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். KMnO4 அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இல் Mn ஆக்சிஜனேற்ற எண் என்பது. KMnO4 இதில் Mn ஆக்சிஜனேற்ற எண் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 7. ஆன்சர் 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கல்பாக்கத்தில் அமைந்துள்ள அணு உலை. கல்பாக்கத்தில் அமைந்துள்ள அணு உலை. ஆன்சர் ஆப்ஷன் சி, உற்பத்தி உலை. ஆன்சர் உற்பத்தி உலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் சரியான பொருத்தப்பட்டுள்ள இணையினை தேர்ந்தெடுக்க. 3 இணைகள் கொடுத்துருக்காங்க. மெர்க்குரி, அலுமினியம், டைட்டானியம், இரும்பு. இவற்றிற்கான தாதுக்களை வலது பக்கம் கொடுத்துருக்காங்க. இவற்றுள் எது சரியானது? ஆன்சர் இணை 1, 2, 4 சரியானது. மெர்க்குரி சின்னபார் சரியானது. அலுமினியம் பாக்சைட் சரியானது. இரும்பு ஹேமடைட் சரியானது. அதாவது ஆப்ஷன் சி 1, 2, 4 ஆகிய 3 இணைகளும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அமில மழையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மை உடையது எனில் அதில் அடங்கி உள்ளவை. அமில மழையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மை உடையது எனில் அதில் அடங்கி உள்ளவை. ஆன்சர் ஆப்ஷன் டி, சல்ஃபூரிக் ஆசிட். ஆன்சர் சல்ஃபூரிக் அமிலம், அதாவது H2SO4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கலீனா என்பது கீழ்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தின் தாது பொருள்? கலீனா என்பது கீழ்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தின் தாது பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, காரியம். ஆன்சர் காரியம், அதாவது ஆங்கிலத்தில் லெட். ஆன்சர் லெட் என்ற காரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது? ஒடுக்க வினையின் போது கீழ்கண்டவற்றில் என்ன நிகழுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, எலக்ட்ரான்கள் ஏற்பு. ஆன்சர் எலக்ட்ரான்கள் ஏற்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கேளா ஒளியை உணரும் தன்மை உடையது கீழ்கண்டவற்றில் எதற்கு? கேளா ஒளியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது?
அதாவது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவற்றில் எந்த பொருளுக்கு கேளா ஒலியை உணரும் தன்மை உண்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி வௌவால். ஆன்சர் வௌவால். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு யாது? கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுழி. ஆன்சர் சுழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 1 ஃபெம்டோ என்பது எத்தனை மீட்டர்? 1 ஃபெம்டோ என்பது எத்தனை மீட்டர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 10⁻⁻15 மீட்டர். 10⁻⁻15 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவையின் சதவீதம் என்ன? கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவையின் சதவீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி காப்பர் 60%, ஜிங்க் 40%. ஆன்சர் ஆப்ஷன் பி காப்பர் 60%, ஜிங்க் 40%. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது? மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ MgSO4 7H2O. MgSO4 7H2O. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஒத்த ஒளிச்சிதறல். ஆன்சர் ஒத்த ஒளிச்சிதறல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது லூயிஸ் அமிலம் அல்ல? பின்வருவனவற்றுள் எது லூயிஸ் அமிலம் அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் டி BaCl2. ஆன்சர் BaCl2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ராக்கெட் இயக்கிகளாக பயன்படுவது எது? ராக்கெட் இயக்கிகளாக பயன்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி திரவ ஹைட்ரஜன் மற்றும் திரவ ஆக்சிஜன். திரவ ஹைட்ரஜன் மற்றும் திரவ ஆக்சிஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஹைட்ராலிக் தூக்கி, ஹைட்ராலிக் அமுக்கி மற்றும் ஹைட்ராலிக் தடை போன்ற இயந்திரங்கள் எந்த விதியின்படி செயல்படுகின்றன? ஹைட்ராலிக் தூக்கி, ஹைட்ராலிக் அமுக்கி மற்றும் ஹைட்ராலிக் தடை போன்ற இயந்திரங்கள் எந்த விதியின்படி செயல்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பாஸ்கல் விதி. ஆன்சர் பாஸ்கல் விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ராமன் விளைவு எதனால் உண்டாகிறது? ராமன் விளைவு எதனால் உண்டாகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஓரியல் சிதறல். ஓரியல் சிதறல். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொப்புள காப்பர் என்பது? கொப்புள காப்பர் என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 98% தூய காப்பர். ஆன்சர் 98% தூய காப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நைட்ரஸ் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் மற்றும் FeSO4 அமில கரைசல் ஆகியவை எதற்கான சான்றுகள்? நைட்ரஸ் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் மற்றும் FeSO4 அமில கரைசல் ஆகியவை எதற்கான சான்றுகள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒடுக்கிகள். ஆன்சர் ஒடுக்கிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பூமி சுற்றுவது திடீரென நின்றுவிட்டால் ஒரு இடத்தின் Gயின் மதிப்பு என்னவாகும்? அதாவது G என்பது கிராவிடேஷனல் ஃபீல்ட், அதோட மதிப்பு என்னவாகும்? பூமி சுற்றுவது திடீரென நின்றுவிட்டால் ஒரு இடத்தின் Gயின் மதிப்பு என்னவாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதிகரிக்கும். ஆன்சர் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாடு எது? ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி hν = hν0 + ½ mv². hν = hν0 + ½ mv². இதுதான் ஐன்ஸ்டீனினுடைய ஒளிமின் சமன்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.